Hey friends, today's topic is semi-modular versus modular kitchen and which is better. ஸோ செமி மாடுலர்னால் என்ன? நிறையா வாட்டி நீங்கள் மாடுலர் கிச்சன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு செமி மாடுலர் அண்ட் மாடுலரோட டிஃப்ரென்ஸ் தெரியுது, பட் நிறைய பேர் அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்காங்க. நிறைய டைம் செமி மாடுலர் கிச்சனையும் மாடுலர் கிச்சனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோட டிஃப்ரென்சஸ் என்ன, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, எது பெஸ்ட்டு, செமி மாடுலரா இல்லை மாடுலர் கிச்சனா, எது பெட்டர்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நான் பிரசாந்த், ஒரு இன்டீரியர் கன்சல்டன்ட். ஸோ வாட் இஸ் செமி மாடுலர்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதோட பில்டர் உங்களுக்கு கிச்சனில் கவுண்டர் ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, அந்த கவுண்டர் ஸ்லாப்புக்கு கீழே நீங்கள் வுட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் செமி மாடுலர். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கிச்சன் ஸ்லாப் கீழே ஷெல்ஃப்ஸ் இல்லாமல் இருக்கும், பட் ஷெல்ஃப்ஸோடு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதர் தேன் தட் ஒரு செப்பரேட் வெர்டிக்கல் ஷெல்ஃப்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வுட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் செமி மாடுலர். ஸோ மாடுலர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி எம்டி கிச்சனுக்கு நீங்கள் வுட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் மாடுலர் கிச்சன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் செமி மாடுலர் இஸ் கன்சிடர்ட் அஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன் அட் த சைட். மாடுலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இஸ் டன் இன் த ஃபேக்ட்ரி அண்ட் ரெஸ்ட் இஸ் அசம்பிள்ட் அட் த சைட். ஸோ இதுக்கான டிசிஷன் செமி மாடுலர் வேணுமா இல்லை மாடுலர் வேணுமான்ற டிசிஷன் உங்களுக்கு எப்போ எடுக்கணும்னா, சம்டைம்ஸ் உங்களோட பில்டர் உங்கள் ஃப்ளாட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் உங்களுக்கு கவுண்டர் ஸ்லாப் வேணும்னு கேட்டிங்கன்னா, இல்லை கவுண்டர் ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிசிஷன் எடுத்தாகணும். ஆர்எல்ஸ் நீங்கள் இப்போ உங்களோட ஓன் ஹவுஸ் பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, கிச்சன் பண்ண போகிறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு செமி மாடல் போகணுமா இல்லை மாடுலர் போகணுமான்ற டவுட் வந்துச்சுன்னா, ஸோ இந்த ஃபேக்டர்ஸை வச்சு ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸை வச்சு நீங்கள் அந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ இதில் கீயாக ஒரு 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது நீங்கள் செமி மாடுலர் போகலாமா இல்லை மாடுலர் போகலாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 4 ஃபேக்டரை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்கேஸ் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ், ஸோ தட் இந்த மாதிரி இன்டீரியர் ரிலேட்டட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ண உடனே அது உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4 மேஜர் டிசைடிங் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிசைடிங் ஃபேக்டர் இஸ் டிசைனிங். மாடுலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் டிசைனிங் பிகாஸ் எம்டி ஸ்பேஸ் இட்ஸ் அப் டு யூ அண்ட் டு யுவர் டிசைனர் டு பிரிங் அவுட் த கிச்சன் இன் த பெஸ்ட் வே பாசிபிள். ஸோ எம்டி கிச்சன் இருக்கும்போது நிறைய விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும். பட் வென் இட் கம்ஸ் டு செமி மாடுலர் கிச்சன் கன்ஸ்டைன்ட் டிசைன் தான் பண்ண முடியும் பிகாஸ் ஆல்ரெடி யூ ஹேவ் அ கவுண்டர் டாப். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டிசைன் தான் நம்மளால் பிளான் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் டிசைன் காம்பினேஷன்ஸ்னு வரும்போது மாடுலர் கிச்சனில் யூ ஹேவ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் விச் யூ கேன் ப்ளே அரவுண்ட் வித். பட் ஆனால் செமி மாடுலர்னு வரும்போது பிகாஸ் அகெயின் யூ ஹேவ் டு மேட்ச் இட் வித் அ கவுண்டர் டாப். சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஆல்ரெடி இஃப் தெர் இஸ் அ கவுண்டர் டாப் அவைலபிள் விச் இஸ் ஆஃப் அ சர்டைன் கலர், ஸோ அந்த கலருக்கு மேட்ச் பண்ணி அந்த கலரை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளால் டிசைன்ஸ் கொண்டு வர முடியும் when it comes to செமி மாடுலர். நெக்ஸ்ட் டிசைடிங் ஃபேக்டர் இஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டியில் மாடுலர் கிச்சன் வரும்போது ஸ்டோரேஜஸ் கேன் பி பிளான்ட் எஃபெக்டிவ்லி as much as possible because again empty space. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் அதில் ஸ்டோரேஜஸ் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர முடியும். அண்ட் அகெயின் செமி மாடுலர்னு வரும்போது நீட் டு காம்ப்ரமைஸ் ஆன் த ஸ்டோரேஜஸ் பிகாஸ் காம்பேக்டான ஸ்பேசஸ் தான் இருக்கும். அண்ட் செட் ஸ்பேசஸ்குள்ளே நம்மளால் எவ்வளோ கொண்டு வர முடியுன்றதை நம்ம வித் சம் ட்ரையல் அண்ட் எரர்ஸ் எல்லாம் தான் அது பண்ண முடியும். அண்ட் தென் மாடுலர் கிச்சன் வரும்போது பெட்டர் புல் அவுட்ஸ், பெட்டர் ட்ரார் சிஸ்டம் எல்லாம் நம்மளால் அதில் ஆட் பண்ண முடியும் பிகாஸ் அகெயின் நம்ம இட் இஸ் ஆல் யூ ஆர் டிசைனிங் இட் ஃப்ரம் ஸ்க்ராச் போது அண்ட் அகெயின் இட்ஸ் அன் எம்டி ஸ்பேஸ் போது we can plan them perfectly. And modular kitchen again you can also add like good number of accessories. So standard accessories plus நிறைய types of accessories நம்மளால modular kitchenல add பண்ண முடியும். And செமி மாடுலர்னு வரும்போது some standard accessories include பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் because of the constrained spaces. அதுக்கேற்ற மாதிரி again we have to change it to normal shelves or இல்லை customized drawer systems யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
மாடுலர் கிச்சனில் அகெயின் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் இஃப் யூ ஆர் மூவிங் யுவர் ஸ்பேஸ் ஐ மீன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர்னா சம்டைம்ஸ் நீங்கள் அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி நீங்கள் இன்னொரு இடத்துல கூட அதை எடுத்துகிட்டு போய் அசெம்பிள் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் செமி மாடுலர்னு வரும்போது இட் இஸ் க்ளோஸ் டு இம்பாசிபிள். ஸோ அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். So moving on to the next important deciding factor, which is maintenance. Modular kitchen பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக இட் requires good amount of maintenance for a longer life. ஏன்னு கேட்டிங்கன்னா லைக் இன் ஃப்ளாட் சிஸ்டம்ஸ் த டூ இன் சென்னை இன் இந்தியா there is no separate vessel washing place. So most of the vessel washing is done inside the kitchen. So அப்படி இருக்கும்போது it involves lot of water and water spillages. So அந்த situationல it definitely requires a lot of care and maintenance. And then again, most of the times the weight of the countertop is on top of the base unit when it comes to modular kitchen. So இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது it definitely requires a lot of maintenance, and regular intervalல proper maintenance பண்ணுறது it is always suggested. But compared to modular, semi-modular requires less maintenance because the countertop is supported on the wall or on the platforms which is given. So most of the times the base unit does not take the heavy weight of the countertop. So comparatively semi-modular has less maintenance to be done. So next key deciding factor is cost. So everybody knows cost is an important deciding factor. So modular kitchen வரும்போது it requires box work because empty kitchenன்றதுனால everything has to be done with the core material. So it requires box work. Because of that the cost is definitely going to be high. And semi-modular வரும்போது it requires most of the time it requires framework because countertop and then அதுக்கு கீழே வந்து some partitions, vertical partitions and shelves வந்து already provide பண்ணியிருந்தீங்கன்னா it requires just the framework. So cost வந்து many times கம்மியாகிறதுக்கு it has a good chance when it comes to semi-modular. And for modular kitchen, for a good life, it definitely demands good quality of core material and raw materials which has to be used in. But when it comes to semi-modular, ஓரளவுக்கு average quality itself will give a better life for the cost that you are spending on. So cost wise வரும்போது பார்த்தீங்கன்னா semi-modular has a bit better advantage compared to modular kitchen. So when is the time to decide semi-modular or modular kitchen? My suggestion to you is, if you are okay with a decent design and a medium level functionality and ஒரு initial cost வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கணும், and then if you are happy about doing less maintenance அப்படின்னா I would suggest you to go with semi-modular kitchens. But if you definitely want an excellent design and ஒரு greater functionality இருக்கணும் கிச்சனில் அப்படின்னா, இல்லைனா வந்து லைக் if you are even okay with slightly an higher maintenance costனா you can definitely go with modular kitchen. So I hope in the comparison between semi-modular and modular kitchen was useful to you. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்ட் மோரோவர் டெஃபினட்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். And also please don't forget to subscribe to our channel. Thank you so much guys.